ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அக்கௌண்ட் அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் ரிட்ரீச்மெண்ட் காம்பன்சேஷன் அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன்ஸ் மீனிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அக்கௌண்ட், இதுக்காக கான்ட்ரிபியூஷன் மேட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது மேட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுக்கு வந்து என்னாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா, யாருக்காக? இண்டிவிஜுவலுக்காக என்ரோல்டு இந்த அக்னிபாத் ஸ்கீம் ரெஃபர்டு டு இன் செக்ஷன் 80 CCH. அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் ஸ்கீமுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணியிருக்கணும்? அக்னிபாத் ஸ்கீம் அதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு அக்னிபாத் ஸ்கீம்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். அக்னிபாத் ஸ்கீம்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2022. எதுக்காகனா, என்ரோல்மெண்ட் ஆஃப் இந்தியன் யூத் இந்தியன் ஆர்மிடு ஃபோர்ஸ் அக்னிவீர்ஸ் ஃபார் 4 years டு சர்வ் த கண்ட்ரி. இது வந்து எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா, இந்தியன் ஆர்மி இருக்குல்ல, அதுக்கு வேண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதுக்காக பங்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு 4 years கண்ட்ரிக்காக அவங்க சர்வீஸ் பண்ணணும். அது வந்து ஆர்மியில் ஒரு 4 years இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஸ்கீம். என்ன ஸ்கீம்? அக்னிபாத் ஸ்கீம். கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த அக்னிபாத் ஸ்கீம் 2022. த கம்பிட்டன்ட் authority has decided to create a non-lapsable dedicated Agniveer Corpus Fund in the interest-bearing sections of the public account head. இதுக்காக ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் த மந்த்லி emoluments would be contributed by the Agniveer and matching amount would be contributed by the central government. அதாவது அக்னிபாத் ஸ்கீமில் வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்களா, அந்த இண்டிவிஜுவலும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் சேலரி, அதாவது எமால்மெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே அளவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும். அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் செக்ஷன் 17(1) கொடுத்துருக்காங்க. Central government contributions to Agniveer Corpus Fund account would form part of the salary of the employees under section 17(1). However, இதுக்கு எதுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குன்னா, 80 CCHல வந்து டிடக்ஷன் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து 80 CCH அதில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. செக்ஷன் CCH2 எதுக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா. அதே 80 CCH1 எதுக்குன்னா, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது அக்னிபாத் ஸ்கீம்லாம் இருக்குல்ல, அதில் வந்து யாராவது இண்டிவிஜுவல் என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து 80 CCH1. இப்போ வந்து 80 CCH2, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து போத் டேக்ஸ் ரெஜிமில் வந்து எக்ஸம்டட். அதுவே இண்டிவிஜுவல் அல்லது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணார்னா அவர் வந்து நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் எக்ஸம்டட், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து எக்ஸம்டட் கிடையாது. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக பார்க்கணுன்னா, ரிட்ரீச்மெண்ட் காம்பன்சேஷன்னா இது எது கவர்ன் பண்ணுது அப்படின்னா, காம்பன்சேஷன் பெய்டு அண்டர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 அண்டர் எனி ஆக்ட் ஆர் ரூல் ஆர்டர் ஆர் நோட்டிஃபிகேஷன் இஸ்யூட் அண்டர் எனி லா. அப்படின்னா இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல எம்ப்ளாய்மெண்ட்டில், அதில் என்னது மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா, அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணதுக்காக காம்பன்சேஷன் வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுப்பாரு. அதுக்கு ரிலேட்டடான எக்ஸம்ஷன் என்னென்னு பார்த்துட்டோன்னா, கீழே கொடுத்துருக்கிறதுல எது லோயராக இருக்கோ அது. ஃபஸ்ட்டு வந்து 15 days ஆவரேஜ் பே இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் பார்ட் தேர் ஆஃப் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months. 6 monthsக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை 1 year எடுத்துக்கலாம். வழக்கமாக சொல்கிறது தான். 7 years and 7 months இருந்துச்சுன்னா இதை வந்து 8 years எடுத்துக்கலாம். ஏன்னா 6 monthsக்கு மேலே இருக்குது, எக்ஸஸ் ஆஃப் 6 months. நெக்ஸ்ட் என்னென்னா 5 lakh. இதில் வந்து எது லோயராக இருக்கோ அதை வந்து எக்ஸம்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. இது ரிலேட்டடான சம்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அதில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சேலரி கொடுக்க முடியல, அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எம்ப்ளாயீஸ் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து ஒரு ஸ்கீம் அலோவ் பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, வாலண்டியராக யார் வேணாலும் ரிட்டையர் ஆகிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்காக இவங்க கொஞ்சம் லம்பாக சம்மாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. லம்சம் பேமெண்ட் ஆர் அதர்வைஸ் ரிசீவ்ட் பை அன் எம்ப்ளாயி அட் த டைம் ஆஃப் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் will be taxable as profit in lieu of salary. இதுக்கு வந்து எக்ஸம்ப்டட் எது சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 10(10)(c). இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அண்டர்டேக்கிங்ஸ்னால் the employees of the following undertakings வந்து எலிஜிபிள் ஃபார் எக்ஸம்ஷன். யாருன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருக்கணும், எனி அதர் கம்பெனி, அது வந்து கம்பெனிஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் an authority established under central or state or provisional act, அதுக்கப்புறம் local authority, cooperative society, அதுக்கப்புறம் university established or incorporated under a central, state or provisional act, and an institution declared to be the university by the University Grants Commission, an Indian Institute of Technology IIT. Next வந்து such institute of management of as the central government may by notification in the official gazette specify in this behalf. இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எனி ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவிங் இம்பார்ட்டன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா ஆர் இன் எனி ஸ்டேட் ஆர் த ஸ்டேட்ஸ் எஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஸ்பெசிஃபை பை நோட்டிஃபிகேஷன்ஸ் இன் அஃபீஷியல் கெஜெட்டி. வேறு எந்த இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், அது வந்து ஸ்டேட் அல்லது ஸ்டேட்ஸ் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வழியாக அல்லது அஃபீஷியல் கெஜெட்டி நோட்டிஃபிகேஷன் மூலிமா அஃபீஷியல் கெஜெட்டியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து லிமிட் என்னென்னு பார்த்துட்டோன்னா த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் எக்ஸம்ஷன் சுட் நாட் எக்ஸிட். அப்போ வந்து மேக்ஸிமம் 5 லேக்கை தாண்டி போகக்கூடாது. இது வந்து கைட்லைன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அந்த எம்ப்ளாயி இருக்கார்ல, அவர் எம்ப்ளாயி வந்து 10 years ஆஃப் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது ஆர் 10 years ஆஃப் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஆர் கம்ப்ளீட்டட் 40 years ஆஃப் ஏஜ், 40 இயர்ஸுக்கு மேலே ஏஜ் ஆகிருக்கணும். 2 கண்டிஷனில் எதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அவர் வந்து நாட் எலிஜிபிள். ஹவவர் அதே பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருந்துச்சாங்கன்னா நான் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, 10 இயர்ஸுக்கு முன்னால் இருந்தாலும் சரி, 40 வயசு ஆகாமல் இருந்தாலும் சரி, ரெண்டில் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண போது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் பப்ளிக் செக்டர் கம்பெனி அதிலிருந்து வாலண்டியர் செப்பரேஷன்ஸ் ஃப்ரேம்டு பை த கம்பெனி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து அவைலபிள். அந்த எக்ஸம்ஷன் எதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னா மேலே வந்து 5 லேக்கை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கீழே மறுபடியும் சொல்லி must not exceed amount equivalent to the 3 months salary for each completed year of services. 3 months salary எடுத்துக்கணும். 3 into அதுக்கப்புறம் மந்த்லி சேலரி எவ்வளோங்கிறத எடுத்துக்கணும். மந்த்லி சேலரி எம்எஸ்னால் மந்த்லி சேலரி இங்கே இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீசஸ். நெக்ஸ்ட்டு வந்து salary at the time of retirement multiplied by the balance month of services left before the date of his retirement of superannuation. இது ரெண்டில் எது ஹையராக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து 5 லேக்கை தாண்டி இருக்கக்கூடாது. இந்த 2 அமௌண்ட்லேயும் தாண்டி இருக்கக்கூடாது. இது ரெண்டில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கூட இது தாண்டி இருக்கக்கூடாது. இது ஹையரில் ரெண்டில் எந்த அமௌண்ட்டையும் தாண்டி இருக்கக்கூடாது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று அதை தாண்டி இருக்கக்கூடாது. மஸ்ட் நாட் எக்ஸீட். ஓகே, இப்போ வந்து இந்த இலிஸ்ட்ரேஷன் பார்த்தா புரியும். இலிஸ்ட்ரேஷன் 9. மிஸ்டர் டட்டா ரிசீவ்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் ஆஃப் 7 lakh ஆஃப்டர் 30 years 4 months ஆஃப் சர்வீசஸ். ஓகே, லாஸ்ட் 3 months சேலரி கண்டுபிடிக்கணும். இது வந்து 7 lakh போயிருக்கூடாது. 5 lakh தான் மேக்ஸிமம் லிமிட். அது போக ரிமைனிங் 2 இருக்குல்ல, 2 ரூல்ஸ் என்னென்னா 3 into அதுக்கப்புறம் மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹீ ஹேஸ் ஸ்டில் 6 years ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட். இன்னும் 6 years ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அட் த டைம் ஆஃப் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஹீ வாஸ் ட்ராயிங் பேசிக் சேலரி ஆஃப் 20,000 per month, டியர்னஸ் அலவன்சஸ் விச் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப்
பே, அதுக்கப்புறம் 5000 per month. இங்கே வந்து சேலரினா என்னென்னலாம் எடுத்துக்கணுங்கிறது கொடுத்துருப்பாங்க. இங்கே சேலரிங்கிறது வந்து பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்சஸ் இஃப் ப்ரொவைடட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி அண்ட் கமிஷன் விச் ஹீஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் ஏ ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். வழக்கமாக இருக்கக்கூடிய சேலரி தான். இங்கே வந்து விச் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் பே அது வந்து 5000 per month. அந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் எடுத்துக்கோ. டோட்டல் வந்து 25,000 இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் எவ்வளோ 30. நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன்னா லாஸ்ட் ரன் சேலரி அது 25,000 இன்ட்டு ரிமைனிங் எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும். அப்போ வந்து இன்னும் 6 years இருக்கா. அது வந்து 6 × 12. இது 3ல் எது லோயராக இருக்கோ அதை எடுத்துக்கும். எக்ஸம்ஷன் எது எவ்வளோனா ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணது 7 lakh. அதுக்கப்புறம் ஸ்டாட்யூட்டரி லிமிட் வந்து 5 lakh. நெக்ஸ்ட் வந்து 20 + 5,000 × 3 × 30 years. அப்போ வந்து 22,50,000 வருது. 25,000 × 6 × 12 months. அப்போ வந்து 18 lakh வருது. விச் எவர் இஸ் லோயர் 5 lakh தான் லோயராக இருக்குது. ஸோ 5 lakh வந்து எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 10(10)(c). ரிமைனிங் 2 lakh வந்து டேக்ஸபிள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன்ஸ். அவ்வளோதான். இது 3க்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ். அதுக்கப்புறம் அதில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பெருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பெருக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் இதை மறுபடியும் டேக்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.